வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து சிஸ்டம் வந்து இப்படி இப்போ வீட்ல காமனா இருக்க சிஸ்டம் வந்து எப்படி வந்து மெயின்டனன்ஸ் பண்ணலாம்? நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, EBR நிறுவனத்திலருந்து என்னோட பேரு வந்து பிரபுராஜ், சிஸ்டம் இன்ஜினியரு. காமனான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன். எப்படி வந்து ஒரு வீட்ல இருக்க ஒரு சிஸ்டம வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எப்பவுமே வந்து சிஸ்டம வந்து ஆன் பண்றது, ஆஃப் பண்றது வந்து ப்ராப்பரா இருக்கணும். அதாவது ஷட் டவுன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராப்பரா இருக்கணும். கொஞ்சம் முன்னாடியே ஷட் டவுன் பண்றது, இல்ல வந்து சிஸ்டம் ஹேங் ஆகும்போதோ, இல்ல வந்து ஏதாச்சும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சடனா வந்து ஆஃப் பண்றது, அது மாரி வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து பண்ணவே கூடாது. எந்த கம்ப்யூட்டரா இருந்தாலும் இன்கேஸ் வந்து சிஸ்டம் ஹேங் ஆனாலுமே கூட, நீங்க வெயிட் பண்ணி அந்த எண்ட் டாஸ்க் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ஷட் டவுனே பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து கண்டிப்பா ப்ராப்பரா வந்து ஆன்டிவைரஸ் வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். எதுக்குன்னா, அது வந்து உங்களோட சிஸ்டம்க்கு வந்து ஒரு புரொடெக்ஷன் போல. இன்கேஸ் நீங்க வந்து பென் டிரைவ்ஸு, இல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இது போல நீங்க வந்து அதிகமான ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்டர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஆன்டிவைரஸ் வந்து சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றதுன்றது வந்து உங்களுக்கு வந்து மஸ்ட்டு. அதே போல நீங்க வந்து மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு தான் வந்து நீங்க வந்து பார்க்கணும். எப்படின்னா, மானிட்டர் வந்து உங்களோட ஐ சைட்டுக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்து நீங்க வந்து கம்பல்சரி வந்து பார்க்கவே கூடாது. அது வந்து நீங்க இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு டிசைனரு, எ இந்த மாரி வந்து ஐடி ஃபீல்ட்ல நீங்க இருக்கலாம். இது வந்து காமனான ஃபேக்டர் என்னன்னாக்கா, நீங்க வந்து உங்க மானிட்டர வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து நீங்க கிட்ட பார்க்குறீங்களோ, ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து ஐ சைட் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வந்து நெறைய வந்து சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா மானிட்டரா இருக்கட்டும், இல்ல நீங்க லேப்டாப்ஸ் யூஸ் பண்ற ஆளா இருந்தாக்கா, உங்க லேப்டாப் ஸ்க்ரீனா இருக்கட்டும், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து நீங்க கம்பல்சரி வந்து உங்களோட வந்து கம்ப்யூட்டரா இருந்தாலும், லேப்டாப்பா இருந்தாலும் யூஸ் பண்ணணும். அதே போல வீட்ல யூஸ் பண்ற சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா நீங்க வந்து யூபிஎஸ் வந்து யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஆப்ஷன். எதனாலனா, நீங்க வந்து யூபிஎஸ் வச்சீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% ப்ராப்ளம் வந்து சால்வ். ஏன்னாக்கா, ஈபி லைன் திடீர்னு கட் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாச்சும் ஃப்ளக்சுரேஷன் வரது வந்து வாய்ப்பு இருக்கு. இது மாரி டைம்ல நீங்க யூபிஎஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 1,50,000 இல்ல ரூ. 2,00,000 இல்ல அதுக்கு மேலயும் வந்து நீங்க வந்து செலவு பண்ணி ஒரு கேமிங் பிசி ரெடி பண்ணியிருக்கலாம். இல்ல கிராஃபிக் டிசைனிங்காக நீங்க வந்து பிசி வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். முக்கியமா இந்த மாரி பவர் ஃப்ளக்சுரேஷன், பவர் ஷார்ட்ட வந்து தடுக்கிறதுக்கு வந்து உங்க யூபிஎஸ் வந்து கண்டிப்பா வந்து உதவும். அ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வேற ஏதாச்சும் டேட்டா சைட்லேருந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாச்சும் நீங்க எக்ஸெல் ஷீட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்ல ஏதாவது எடிட்டிங் ஏதாச்சும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த டைம்ல வந்து யூபிஎஸ் இல்லாம நீங்க ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு வந்து பவர் கட் ஆச்சுன்னா, கம்பல்சரியா உங்களோட டேட்டா வந்து லாஸ் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே போல ப்ராப்பரா டஸ்ட் கிளீனிங் வந்து நீங்க பண்ணீங்கனாலே, உங்களுக்கு மேக்ஸிமமா இந்த மாரி வந்து ஹேங்கிங் இஷ்யூஸு, பவர் ஷார்ட் ஆகுறது, இது மாரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. மக்கள் வழிகாட்டி சேனல பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.